இன்றைய இந்த புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியிலே வாழ்வின் துன்பம் போக்கும் அறம் என்ற ஒரு தலைப்பை எடுத்து இதுவரை கலந்தாய்வு செய்த அருள்நிதி பரமசிவம் ஐயா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, வாழ்வின் துன்பம் போக்கும் அறம். துன்பம் போக்குவதற்காகத்தான் அறம் என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. மகரிஷி அவர்கள் நூல் என்பதற்கே ஒரு விளக்கம் சொல்வார். நூல் என்றால் என்ன என்று சொல்லும் போது கூட என்ன சொல்வார்னா, துக்கம் களைவது நூல் என்று சொல்வார். ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஏதாவது ஒரு வகையில் நமது துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதுதான் புத்தகம் என்று சொல்வார். அதுபோல இப்பொழுது துன்பம் நீங்க வேண்டும். இப்ப இந்த துன்பம் நீங்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கிறது. எனக்கு இவ்வளவு துன்பம் இருக்கிறதே, இந்த துன்பம் நீங்க வேண்டுமே என்று ஏங்குபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதை நீக்குவதற்கு, போக்குவதற்கு எது வழி, எது உண்மையான வழி என்பது தெரியவில்லை. சமுதாயத்தில் ஏதேதோ வழிகளை கொடுக்கிறார்கள். அதில்தான் மக்கள் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அது எப்படிப்பட்ட வழியாக இருக்கிறது என்று சொன்னால், தற்காலிகமாக துன்பத்தை போக்குவதற்கான வழிகளாக இருக்கிறது. அப்ப மனிதனும் என்ன நினைக்கிறான்னா, இப்போதைக்கு அந்த துன்பத்தை நீக்குங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தற்கால துன்பம் போக்கும் வழிகளில் தான் நிறைய பேர் போய் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்பாடி தற்காலிகமாக அந்த துன்பத்தை போக்கினோம் என்று சொன்னால் அது மீண்டும் ஒரு நிரந்தரமான துன்பத்தை உருவாக்கிவிடும் என்பது இப்பொழுதுதான் மனிதன் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அப்ப துன்பம் போக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது எப்படி போக்க வேண்டும்? நிலையான வகையில் நிரந்தரமாக போக்க வேண்டும் என்ற ஒரு தேடுதல் வேண்டும். அந்த தேடுதல் இருப்பவர்கள்தான் ஆன்மீகம் என்ற பாதைக்கு வருவார்கள். மற்றவர்கள் இந்த பாதைக்கு வருவது இல்லை. இப்ப ஆன்மீகம் துன்பம் போக்குவதற்கு எப்படி வழி சொல்லுகிறது என்று சொன்னால், அது நிரந்தரமான வழியை அது மட்டும் எப்படி சொல்லிவிட முடியும் என்று கேட்டால், அது முதலில் என்ன சொல்லும் என்று சொன்னால், இந்த துன்பத்துக்கு எது காரணம் என்று சொல்லும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அனைத்தும், நமது வேதாத்திரிய தத்துவங்கள் என்று சொல்றோமே, எத்தனை தத்துவங்கள் அனைத்தும் எதை சொல்ல வருகிறது என்று சொன்னால், நாம் மனிதர்கள் இப்பொழுது துன்பம் அனுபவிப்பதற்கு எது காரணம் என்ற காரணத்தை நமக்கு எடுத்து காட்டுவதுதான் அதிகமான தத்துவங்களாக இருக்கும். அப்ப காரணத்தை அறிந்து கொள்ளாமல் நிலையான அந்த சுகத்தை அடைய முடியாது. காரண காரியங்கள் அறிந்து செயல்படுவது என்று சொல்வார்கள். இப்ப இது ஏன் இந்த காரணத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த செயல் இல்லாமல் விளைவு வருவதில்லை என்பது இயற்கையினுடைய நீதி. அப்ப அதுதான் செயல் விளைவு தத்துவம். அப்ப இந்த ஒரு துன்பம் என்ற விளைவு வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் என்ற ஒரு செயல் இருந்துதான் ஆக வேண்டும். அப்ப ஆன்மீகம் என்ன சொல்லுது? இங்க நிலையாக முதலில் துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீ என்ன செய்ய வேண்டும்? துன்பம் வருவதற்கான காரணத்தை முதலில் நிறுத்த வேண்டும். அதன் பிறகுதான் துன்பம் போக்குவதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் எப்படின்னா, நாங்கள் துன்பம் வருவதற்கான காரணத்தை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம், நீங்கள் துன்பம் போக்குவதற்கான வேலையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன நாங்கள் பணம் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன ஆகும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான மருத்துவம் அதைத்தான் செய்கிறது. நீங்கள் துன்பம் உருவாக்கும் வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், நாங்கள் துன்பம் போக்கும் வேலையை செய்து கொண்டே இருக்கிறோம், நமது வியாபாரம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது? இன்னைக்கு
பிறப்பும் இறப்பும் மருத்துவமனையில் தான் நிகழ்கிறது, நிகழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு கொண்டு வந்து விட்டோம். அப்ப இந்த இடத்துல ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது, வேதாத்திரியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முதலில் துன்பம் உருவாகுவதை நிறுத்த வேண்டும். நிறுத்தாமல் இதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, முதலில் உள்ளதை உணர்தல் என்று சொல்லி விடுவார். உள்ளதை உணர்தல், உள்ளதை உணர்தல்ல தான் வருது. எது வருது? நமக்கு துன்பத்துக்கான காரணம் என்ன என்பதை உணர்தல் தான் உள்ளதை உணர்தல். அப்ப அந்த உள்ளதை உணர்தலை கூட நாம 3 வகையா பிரிச்சு பார்க்கணும்னு நாம தமிழ் ஆனந்த யோகத்துல சொல்லுவோம். ஒன்று, நமது வருமானம் என்ன, நமது குடும்ப சூழ்நிலை என்ன, நமது செலவு என்ன என்ற உள்ளதை உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டால் வாழ்க்கையில் துன்பம் இல்லை. இதையே நிறைய பேர் உணர்றதில்லை. நம்மிடம் உள்ளது என்ன என்பதை உணர்வதில்லை. நமக்கு இதுதான் வருமானம், இந்த வருமானத்தில் எப்படி தேவையை நிறைவு செய்து கொள்வது, அதையே உணர்வதில்லை. அப்ப என்ன பண்ணிடுறான், அதெல்லாம் இஎம்ஐ போட்டுக்கலாம், கடன் வாங்கிக்கலாம், கட்டிடலாம். அப்ப அங்கே துன்பம் தொடங்கிவிடும். இரண்டாவது இரண்டாவது உள்ளதை உணர்தல் என்ன, நம்மிடம் உள்ள கர்ம வினை எவ்வளவு இருக்கிறது. ஏற்கனவே இவ்வளவு கர்ம வினை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு துன்பம் வர இருக்கிறது. இனிமேலும் அதை கூட்டினால் அதிகமாக வருமே. அப்ப இந்த உள்ளதை உணர்தல். அப்ப இந்த உள்ளதை உணரும் போதுதான் என்ன பண்ண மாட்டோம், துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். முதல் ஒழுக்க பண்பாடு வரும். மூன்றாவது உள்ளதை உணர்தல் தான் இறைவனை உணர்தல், இறைநிலை உணர்தல். அது அடுத்த நிலை. ஆக இந்த உள்ளதை உணர்ந்து கொண்டால் நாம முதல்ல என்ன செய்ய ஆரம்பிப்போம். மகரிஷி அடுத்து என்ன சொல்ற, அல்லதை தவிர்த்தல் என்று சொல்றார். அல்லதை தவிர்த்தல். இந்த அல்லதை தவிர்த்தல் என்பதைத்தான் எங்க கொண்டு வர்றார், அறம் என்பதில் ஒழுக்கம் என்று கொண்டு வருகிறார். ஒழுக்கம் என்ன சொல்லுது, அல்லதை தவிர்த்தல் என்பதைத்தான் ஒழுக்கம் சொல்லுகிறது. இரண்டு ஒழுக்க பண்பாடில் முதல் ஒழுக்க பண்பாடு என்பதுதான் அறத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம். யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்பதுதான் ஒழுக்கம். யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாதுன்னா ஏன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் இயற்கை தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக பொருளை தேடுகிறோம் அல்லவா, அந்த தேடும் போதுதான் இந்த துன்பத்தை கொடுக்கிறோம். நீங்க இயற்கை தேவையை பூர்த்தி செய்ய பொருள் தேட வேண்டும், ஆனால் அதில் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் தேட வேண்டும். இதுதான் ஒழுக்கம். அப்ப அந்த இடத்துல இந்த ஒழுக்கம்ங்கிறதுக்கு வள்ளுவர் கூட ஒழுக்கம் என்ற வார்த்தையை தான் சொல்லி இருக்கிறார், அதற்கு விளக்கம் சொல்லவில்லை. அதை ஐயா அவர்கள் அதற்குரிய அந்த விளக்கத்தை, மகரிஷியினுடைய அந்த தத்துவத்தை எடுத்து கூறினார்கள். சரி, இப்ப ஒழுக்கம் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, யாருக்கும் நான் துன்பம் எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க, நான் பாட்டுக்கு வீட்டிலேயே இருந்துட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டு இருக்கிறேன். தேவையை எப்படி நிறைவு செய்கிறாய், அதற்கு பொருள் தேடுறியா இல்லையா, அதையும் நான் தேடுறது இல்லைங்க. அதை தேட போனாதான் எங்கேயாவது துன்பம் கொடுக்க மாதிரி இருக்குல்ல, அதை நான் தேட போறது இல்லைங்க. அப்புறம் எப்படிப்பா உன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்கிறாய். அது எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் இருக்குதுங்க, அதுல மாசம் 3 லட்ச ரூபாய் வாடகை வருதுங்க, வட்டி வருதுங்க, அதுல இருந்து நான் பண்ணிக்கிறேங்க. அப்ப இந்த பணத்திலிருந்து 3 லட்ச ரூபாய் வட்டி வருதே, அந்த பணத்தை நீ சாப்பிடுறியா? இல்ல, அந்த பணத்தை கொண்டு இந்த உலகத்தில் பொருளை வாங்கித்தான் உனது தேவையை நிறைவு செய்கிறாய். அப்ப அங்க என்ன வந்துருது, அப்ப நீ பிறருடைய உழைப்பை வாங்கித்தான் நீ உனது தேவையை நிறைவு செய்து கொள்கிறாய். இந்த இடத்துல என்ன வந்துருது, கடமைங்கிறது வந்துருது. நீ யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருந்தாலும் நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உழைப்பை நீ அனுபவித்திருக்கிறாய், அதை நீ திருப்பி செலுத்த வேண்டும். நீ செலுத்தவில்லை என்று சொன்னால் அதுவும் மீண்டும் அது கர்ம வினையாக மாறி துன்பமாக மாறிவிடும். இந்த இடத்த ரொம்ப அற்புதமா மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல கடமை என்பது ரொம்ப 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 அவசியம். அப்ப இப்போ நான் அது எங்க அப்பா தான் எல்லாத்தையும் உழைச்சி சம்பாரிச்சு வச்சுட்டார், உழைச்சி சம்பாரிச்சு வச்சுட்டாருப்பா. ஆனால் நீ என்ன பண்ணல, நீ அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் நீ அனுபவிக்கிறே தவிர நீ அதை திருப்பி செலுத்த, நான் ஏன் சொல்லி திருப்பி செலுத்த வேண்டும், அது காசு கொடுத்தானே வாங்கினேன். நீ பணத்தை கொடுத்து வாங்கினாய், ஆனால் நீ வாங்குவது அனைத்தும் உழைப்பைத்தான் வாங்கினாய். அப்ப உனக்கு ஏன் நான் உடலின் திறனையும் அறிவின் திறனையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் ஒரு கேள்வியை கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப
அப்படியே நான் இருந்து கொள்கிறேன், நான் திருப்பி செலுத்த மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் என்று சொன்னால், இவருடைய அடுத்த தலைமுறைக்கு உடலின் திறன், அறிவின் திறனையும் இறைவன் எடுத்து விடுவான். அப்படி ஆகிவிடும். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த கடமை என்பதும் அறத்தில் மிக 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 முக்கியம். அப்படி நாம் அதில் எப்படி வாழ்வது என்று சொன்னால், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பொருள்களின் அனுபவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அதை எவ்வளவு குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நமக்கு கடனை திருப்பி செலுத்துவது குறைவாக இருக்கும். அப்ப உலகத்துல நீங்க அனுபவிக்கக்கூடிய பொருள்களை அதிகமாக அனுபவிச்சீங்கன்னா, நீங்க சமுதாயத்துக்கு கொடுத்தே தீர வேண்டும். அப்படி கொடுக்காமல் இருக்கக்கூடியது எவ்வளவு மீதம் இருக்கிறதோ அது முழுவதும் கர்ம வினையாக மாற்றம் செய்யப்படும். அதுவும் துன்பமாகிவிடும். அப்ப ஒழுக்கம் கடமை வந்துருச்சா? அப்ப இப்ப என்னாச்சு? இப்ப இதனுடைய ஒட்டுமொத்த அந்த கர்மம் என்ற அடிப்படையில் தான் நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இது எல்லாத்தையும் மொத்தமா நீக்கணும். அப்ப என்ன பண்றது? ஒரே வழிதான். நிறைய பேர் என்ன சொல்றாங்க? விதி அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, விதி என்பது எப்படி என்றால், நாம் பிறக்கும் போது நமக்கு சஞ்சீத கர்மமாக வந்ததே, அது வரும்பொழுது அதற்கு பெயர் விதி. இதன் அடிப்படையில் தான் உன் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் விதி. அப்ப விதின்னு ஒண்ணு இருக்கானா? இருக்கு. எப்ப நீ பிறக்கும் பொழுது சஞ்சீத கர்மம் என்பது விதியாக வருகிறது. ஆனால் அதன் பிறகு எப்பொழுது பிராரப்த கர்மம் நாம செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அது எதை அடிப்படையாக கொண்ட மதியை கொண்டு பிராரப்த கர்மம் செய்யும் பொழுது அது கர்ம வினையாக மாறிவிடுகிறது. அங்க என்ன பண்ணிடலாம்? அந்த விதியை நம்ம மாற்றி விடலாம். அப்ப எப்படி மாற்றுவது? அதற்குத்தான் ஈகை. அப்ப இந்த மூணாவது ஈகை என்பது மதியின் மூலமாக அதை அழிப்பது என்பதுதான் ஈகை. அப்ப அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் விதியை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று இல்லை. வரும்போது விதிக்கப்பட்டது. ஆனால் அதை மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உடலின் திறனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவின் திறனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்னால் எவ்வளவு அதை மாற்ற முடியும் என்பதுதான் பிராரப்த கர்மத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இவ்வளவு தெளிவா மகரிஷி தத்துவத்தை கொடுத்து விட்டார்கள். இந்த வாழ்வின் துன்பத்தை போக்குவதற்கு அறம் என்பதில் இந்த மூன்றையும் மிக சுருக்கமாக இன்று நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். இதை பற்றி விளக்கமாக நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த அறம் என்ற மூன்றை பற்றி மற்றும் ஒரு நாள் முழுக்க முழுக்க நாம் சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு மகரிஷியினுடைய தத்துவங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வாழ்வின் துன்பம் போக்குவதற்கு இந்த அறம் மூன்றையும் நாம் நம்பிக்கையின் அடிப்படையிலோ விளக்கத்தின் அடிப்படையிலோ, மகரிஷி ரொம்ப ரிலாக்ஸா எப்படி சொல்றாங்க, ஒண்ணு நம்பிக்கையில கூட நீ அறத்தை செய்ப்பா, பரவாயில்ல, இல்லே விளக்கத்தின் அடிப்படையாவது செய்ப்பா, எப்படியாவது செஞ்சு இந்த துன்பத்தை நீக்கி நீ முழுமை பேர் அடைய வேண்டும் என்பதுதான் மகரிஷியினுடைய தத்துவமாக இருக்கிறது. இந்த தத்துவத்தை செவிமடித்த அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.